வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விற்றொழிந்து இளைப்பாறுவார்கள். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் ஒரு நாள் எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தர் தாமே ஒரு நாள் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 42 52 வரை வாசிக்கும் பொழுது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். God bless you.